வணக்கம். ரூஸ்டரின் கிரைம் டைம் ஸ்டோரிகளில் உங்களை நான் வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் 9 மணி நாங்கள் இது போன்ற கிரைம் ரிலேட்டட் கிரைம் பேஸ்ட் ஸ்டோரிஸ்களை கொண்டு வந்திருக்கிறோம். இதில் கிரைம் அண்ட் சூன்யம், பில்லி சூன்யம், செய்வனை, இந்த சப்ஜெக்ட் மிகப்பெரிய அளவில் பேசப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் சூன்யம், பில்லி சூன்யம் என்கிற இந்த விஷயம் கிரைம் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்தியாவில் மட்டுமல்ல, இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் இதை நம்பக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். மூட நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய நபர்கள். தனக்கு எப்படியாவது லாபம் வந்து வேற வேண்டும், இல்ல எதிரியை எப்படியாவது அந்த எதிரிக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்துடன் இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சில நபர்கள், அதை நம்பக்கூடிய ஒரு சில நபர்கள். அப்போ இந்த பிளாக் மேஜிக், மந்திரம், தந்திரம், இது போன்ற விஷயங்களை நாங்கள் அலசி ஆராயும் போது எனக்கு ஒரு கதை கிடைத்தது மலேசிய நாட்டில். இந்த கதை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் மூட நம்பிக்கை, அவநம்பிக்கை, சூன்யம், பில்லி சூன்யம், இது போன்ற விஷயங்கள், செய்வனை, இதெல்லாம் எந்த அளவில் ஒரு நபருடைய வாழ்க்கையை அழிக்கிறது, அதை வைத்து எப்படி மக்கள் தனக்கான லாபத்தை தேடிக்கொள்கிறார். ஊட்டி நேச்சுரல்ஸ் வழங்கும் ஹாப்பி கப்பிள்ஸ் மூலிகை பொடி ஆண்களின் நரம்பு பலவீனம், உடல் மற்றும் மனச்சோர்வு உள்ளிட்ட தீர்வாக இருக்கும் சிறந்த இயற்கை நிவாரணி. 30க்கும் மேற்பட்ட மூலிகைகளை கொண்டு இயற்கையான முறையில் 85 வருட பாரம்பரிய தயாரிப்பில் உருவான ஹாப்பி கப்பிள்ஸ். இந்த கதை 1990ஆம் ஆண்டு லேட் 80ஸ்ல தொடங்குகிறது. 88, 89 காலகட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பாப் சிங்கிங்கான காலகட்டம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல யங்ஸ்டர்ஸ்கள் இப்போ எப்படி நீங்க ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களோ அதே போன்ற அந்த காலகட்டத்தில் பாப் சிங்கிங்கான ஒரு மிகப்பெரிய இடம் இருந்தது. கிளப்ஸ்ல இங்கெல்லாம் போய் பாடல்கள், ஆங்கில பாடல்களை பாடக்கூடிய நபர்கள். இதே போன்ற ஒரு பெண்மணி தான் மோனா ஃபண்டஸ். மோனா ஒரு திறமையான பாடகி. அந்த காலகட்டத்தில் சோசியல் மீடியா மட்டும் இருந்திருந்தால் மோனா ஃபண்டஸ் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியாக வந்திருப்பார் என்கிற நம்பிக்கையும் பல நபர்களிடம் இருக்கிறது. எனிவேஸ், மோனா ஃபண்டஸ் ஒரு அழகான பாடகி, பிரபலமாக அங்க வரம் வந்த ஒரு பெண்மணி. ஆனால் காலப்போக்கில் நீங்க பார்த்தீர்கள்னா 91 வருவதற்குள் அங்க இன்னும் பல சிங்கர்ஸ்கள் உருவாக தொடங்கினார்கள். மோனா ஃபண்டஸோடைய அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக நழுவ தொடங்கிறது. அவரால் தாக்கு பிடிக்க முடியவில்லை, சர்வைவ் செய்ய முடியவில்லை. இந்த இடத்தில் மோனா தன்னுடைய பிளாட்ஃபார்மை மாற்ற வேண்டும். சர்வைவலுக்காக இந்த சிங்கிங் ப்ரொஃபஷனல்லாம் சரியா வராது, வேற ஏதாச்சும் செய்யணும் என்கிற, பிகாஸ் ஷி வாஸ் வெரி வெரி ஆம்பிஷியஸ். அப்போ அந்த இடத்துல நான் வேற ஏதாச்சும் பண்ணணும் என்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அவருடைய நண்பர்கள், ஃபேன்ஸ், மோனா போய் கிளப்ல எல்லாம் பாடும்போது அவர் சந்திக்கக்கூடிய பல பொலிட்டிஷியன்ஸ்கள், பல பணக்காரர்கள், பல செலிபிரிட்டிஸ்கள், அவர்களிடம் ஒரு விஷயத்தை பார்க்கிறார், ஒரு கவனிக்கிறார். மோனா எவ்வளவு அதிகமாக பணம் இருக்கிறதோ அந்த அளவில் அவர்கள் பயந்தாங்கோலியாக இருக்கிறார்கள். பயம் ஒரு மிகப்பெரிய பிசினஸ். இந்த பயம் அவர்களை எந்த விதமான வேலையும் செய்ய தூண்டலாம், எப்படி வேணாலும் அவர்களை தன் பக்கம் சாய்த்துக் கொள்ளலாம். அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன? பெயர், புகழ், பணம், இது மட்டும் தானே. அதற்காக என்ன வழி? அவர்கள் எப்படி இதெல்லாம் பார்க்கிறார்கள்? அதுல ஒரு சில பணக்காரர்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, மூட நம்பிக்கை, இதே செய்வனை, பில்லி சூன்யம், இது போன்ற விஷயங்களில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிளாக் மேஜிக் மீது இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு, இதை மோனா புரிஞ்சு கொள்கிறார். மோனாவிற்கும் இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தூண்டுகிறது. மோனா அங்க இருக்கக்கூடிய ஒரு சில மந்திரவாதிகளை போய் சந்தித்து அவர்களிடம் ஒரு சில மந்திரங்களை, தந்திரங்களை கற்றுக்கொள்ள பார்க்கிறார். அதை தாண்டி பல புஸ்தகங்களையும் படிக்க தொடங்குகிறார். ஓகே, மலேசியா நாட்டை பொறுத்தவரையில் இது போன்ற பில்லி சூன்யம், மந்திரவாதிகளை பெரிதளவில் நம்ப மாட்டார்கள். இந்தியாவில் நம்பக்கூடிய நபர்கள் அதிகம், அங்க அப்படி கிடையாது. ஆனால் கூட நான் செய்த அந்த ரிசர்ச்சில் நீங்க பார்த்தீர்கள்னா உலகம் முழுவதுமே, அது அமெரிக்கா நாடாக இருக்கட்டும், மலேசியாவாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், உலகம் முழுவதுமே இது போன்ற நபர்கள் இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை கொண்ட நபர்கள் இருக்கிறார்கள். இது போன்ற பிளாக் மேஜிக் மீது
நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். சரி, ஒரு சில மாதங்கள் வருடங்கள் கடந்ததுக்கு பின்பு மோனா இது போன்ற வித்தைகளை கற்றுக்கொண்டு ஒரு சில மேஜிக் எல்லாம் அவருக்கு தெரிகிறது. பிரபலமாக தொடங்குகிறார் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்ப மோனா மிடில் கிளாஸ் அல்ல ஏழைகளை ஃபர்ஸ்ட் டார்கெட் செய்கிறார். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் நஷ்டங்கள், தன்னுடைய தொழிலில் நஷ்டம் வருகிறதோ அல்ல பர்சனல் வாழ்க்கையில் நஷ்டம் வருகிறதோ, அவர்கள் எல்லாம் சந்தித்து அவர்களுக்கு ஒரு சில பிளாக் மேஜிக் எல்லாம் செய்து அவர்களுடைய வாழ்க்கையை மேற்படுத்தும்படி ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார். அவர்களும் மோனா சொல்லக்கூடிய விஷயங்களை செய்து எங்களுக்கு லாபம் கிடைத்தது என்கிற ஒரு விஷயத்தை வெளியில போய் பேசுகிறார்கள். மோனாவிற்கு புகழ் வர தொடங்கிவிட்டது. இந்த புகழ் எந்த அளவில் இருந்தது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, அங்க இருக்கக்கூடிய சினிமா துறையாக இருக்கட்டும், பொலிட்டிஷியன்ஸ்களாக இருக்கட்டும், அனைத்து நபர்கள் வாயில் மோனா ஃபண்டஸ் என்கிற பெயர் வர தொடங்கிவிட்டது. இந்த காலகட்டத்தில் தான் அங்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பொலிட்டிஷியன் தத்தோ மஸ்லான் இத்ரிஸ், ஒரு மிக சீனியர் பொலிட்டிஷியன், அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி UMNO ஒரு மெம்பர். தத்தோ ஒரு பட்டம், இங்க எப்படி பத்மஸ்ரீ இருக்கிறதோ அதே போன்று அங்க உள்ள பட்டம் தத்தோ மஸ்லான் மூட நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருக்கு இந்த மாதிரி பிளாக் மேஜிக் எல்லாம் மிக ஆழமாக பிடிக்கும். அதை பற்றி பல கதைகள் எல்லாம் படித்த ஒரு நபர். இப்போ இவருடைய கட்சி நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடும். ஆனால் அவருடைய ஆசை, நான் சீஃப் மினிஸ்டராக பதவியேற்க வேண்டும். அவருக்கு அந்த பொசிஷனும் இருக்கிறது. ஆனால் சீஃப் மினிஸ்டராக எப்படி பதவியேற்பது? எனக்கு என்னுடைய கட்சியிலே பல போட்டியாளர்கள் இருக்கிறார்கள், என்ன செய்வது? இந்த மாதிரி பேசிக்கொண்டிருக்கும் போது அவருடைய அசிஸ்டன்ட் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். சார், நீங்க மோனா ஃபண்டேவை போய் சந்தியுங்கள். ஷீ இஸ் அ பவர்ஃபுல் மெஜிஷியன், பிளாக் மேஜிக் எல்லாம் செய்கிறார். அந்த பெண்ணிடம் பல ஆவி ஆத்மாக்கள் எல்லாம் இருக்கிறது, நிச்சயமாக உங்களுக்கு உதவுவார். இதுவரை மோனா ஃபண்டிஸை த லிவிங் விச் என்றும் கூற தொடங்கிவிட்டார்கள். அதாவது அவர் பேசக்கூடிய வார்த்தை, அவர் வாயிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் உண்மையாக மாற தொடங்கிவிட்டது என்கிற ஒரு செய்தி. இது செய்தி உண்மையா அல்ல பரப்பப்பட்டதா, அதை நீங்க அப்புறம் பார்க்கலாம். ஆனால் இதுதான் நடந்தது. தத்தோ மஸ்லான் உடனடியாக மோனாவை கான்டாக்ட் செய்து தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். மோனாவும் அவரை கூப்பிட்டிருக்கிறார். அவரோட வீட்டுக்கு போய் சந்திக்கும் போது ஒரு சில தாய்த்து இல்லை இது போன்ற விஷயங்களை கொடுத்திருக்கிறார். இதை போய் நீங்க வச்சுக்கோங்க, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வரும். அதே போன்று தத்தோ மஸ்லான் மோனா கூறக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே செய்த போது அவருக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர தொடங்கி இருக்கிறது. It was a coincidence, but he started believing her. Anyways, மோனா மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் ஆழமாக வர தொடங்கிய போது அவர் அடுத்த விஷயத்தை எடுத்து வைக்கிறார். எனக்கு நான் வெற்றி பெற்று விடுவேன், என்னுடைய கட்சியும் வெற்றி பெற்று விடும், ஆனால் சீஃப் மினிஸ்டர் என்கிற இந்த பொசிஷன் எனக்கு வேணும். மோனா உடனடியாக அவரை வீட்டுக்கு அழைத்திருக்கிறார். வீட்டுக்கு வாங்க, பேசுறேன். அப்போ மோனா எடுத்து வைத்த விஷயம், நிச்சயமாக நீங்க சீஃப் மினிஸ்டராக பதவியேற்று விடுவீர்கள், அதற்கான கேரண்டி நான். ஆனால் இதற்காக ஒரு சில ரிச்சுவல்ஸ், ஒரு சில பூஜைகள் செய்யணும். இதை தாண்டி என்னிடம் 2 பொருட்கள் இருக்கிறது உங்களுக்கு கொடுப்பதற்காக. ஒரு குச்சி, ஒரு கம்பு, அண்ட் ஒரு கிரீடம், கிரவுன். இந்த 2மே மிக முக்கியமான விஷயம். இதுல பல மந்திர சக்திகள் இருக்கிறது. இந்தோனேஷியாவில் இருந்த முன்னாள் பிரசிடென்ட் சுக்ரானோவுடைய இந்த பொருட்கள். சுக்ரானோவை பற்றி நீங்க படித்தீர்கள், உங்களுக்கு தெரியும். அவரும் இது போன்ற பிளாக் மேஜிக் எல்லாம் வைத்துதான் அந்த பொசிஷன் அடைந்தார் என்கிற ஒரு செய்தி எல்லாம் வெளிவந்தது. தத்தோவிற்கும் இந்த விஷயம் தெரிந்திருக்கிறது, இந்த விஷயத்தை பற்றி படித்திருக்கிறார். இதை நான் பெரும் பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறேன், அதனால் இதை நான் இலவசமாக உங்களுக்கு கொடுக்க முடியாது. தத்தோ மஸ்லான் அவருடைய பேரை கேட்ட உடனேயே சக்தி எல்லாம் இருக்கிறது, நானும் சீஃப் மினிஸ்டர் மட்டுமல்ல, சீஃப் மினிஸ்டரும் தாண்டி நீங்க பல பொசிஷன்களை அடைவீர்கள் என்று ஒரு ஆசை தூண்டியிருக்கிறார். இதற்கு செலவாகும். எவ்வளவு செலவாகும்? 25 லட்சம் ரிங்கெட்ஸ். ரிங்கெட்ஸ் மலேசியாவுடைய பணம்.
25 லட்சம் ரிங்கிட்ஸ். இந்திய பண மதிப்பு இருக்கு, நீங்க பார்த்தீர்களா, கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி ரூபாய். தத்தோ மஸ்லான் ஒத்துக்கொள்கிறார். 25% முன்பணமாக கொடுப்பதற்கு தன்னுடைய ப்ராப்பர்ட்டி நிலங்கள் எல்லாம் விற்று அந்த பணத்தை கொடுத்தார். கொடுத்ததற்கு பின்பு சரி நாங்கள் வரவைக்கிறோம் அந்த 2 பொருட்களையுமே. ஜூலை 1993 மோனா ஒரு தேதியை குறிப்பிட்டு இந்த நாள் நீங்க வரணும், வரும்போது ஒரு ஜோடி துணியெல்லாம் எடுத்துட்டு வாங்க, பிகாஸ் நாங்க செய்யக்கூடிய இந்த ரிச்சுவல், இந்த பர்ஃபார்மன்ஸ், இந்த பூஜை, இதுல வந்து உங்களை பூவால் குளிக்க வைக்க போகிறோம், பூ அலங்காரம் செய்ய போகிறோம், இதெல்லாம் நடக்கணும் அங்க. சரி, இவரும் கேட்டபடியே அங்க போயிடுறாரு. ஆனால் நீங்க வரும்போது மீதம் இருக்கக்கூடிய 75% பணம் இல்லாமல் வரக்கூடாது, அதை கையில் வாங்கினதுக்கு பின்புதான் நாங்க இந்த பூஜையை தொடங்குவோம். சரி, அந்த தேதி வந்துருச்சு. இத்ரிஸ் மோனாவுடைய வீட்டுக்கு வந்து விடுகிறார். வந்த உடனே ஒரு சில நிமிடங்கள் அவர்கள் பேசியதற்கு பின்பு ஒரு டப் அங்க இருக்குது. டப்ல தண்ணி மேல பூ இல்லாமல் இருக்கு. மோனா தான் செய்த ப்ராமிஸ் படி அந்த குச்சியையும் அந்த கிரீடத்தையும் காட்டுகிறார். ஆனால் இதை நீங்க தொடக்கூடாது, நீங்க தொட்டீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய மந்திர சக்திகள் மாயமாகும். நான் உங்களை குளியாட்டும் போது நீங்க கண்ணை மூடி இருக்கணும். பலவிதமான சத்தங்கள் வரும், பலவிதமான டிஸ்டர்பன்ஸ் வரும். ஆனால் நீங்க உங்களுடைய கனவில் ஃபோக்கஸ் ஆக இருக்கணும். உங்களுடைய கனவு என்ன? சீஃப் மினிஸ்டராக. அந்த கனவை நீங்க களைய விடக்கூடாது. இந்த கனவில் நீங்க மிகவும் ஃபோக்கஸ் ஆக இருக்க வேண்டும் என்கிற ஒரு எச்சரிக்கை. உங்கள் மீது தாக்குதல் நடக்கும்படியும் உங்களுக்கு தெரியலாம், ஆனால் நீங்க மாறக்கூடாது. இத்ரிஸ் இந்த அனைத்தையுமே நம்பி மோனா சொன்னபடி அங்க போய் உட்காரு, அந்த டப்ல போய் உட்காரு. டப்ல உட்காரும் போது தன்னுடைய கண்ணை மூடிக்கொண்டு தன்னுடைய கனவில் முழுகி கொண்டிருக்கிறார் இத்ரிஸ். சத்தங்கள் வருகிறது. திடீரென்று நீங்க பார்த்தீர்கள்னா அங்கே 2 நபர்கள் நடந்து வரும்படி ஒரு ஃபீலிங். அது ஃபீலிங் கிடையாது, அது உண்மையிலேயே 2 பேர் நடந்து வந்திருக்கிறார்கள், கையில் அருவாள். அடுத்த நிமிடம் இத்ரிஸுடைய கழுத்து தனி, முண்டம் தனியாக இருந்திருக்கிறது. அவரை கொலை செய்து விட்டார்கள். டப்பில் சடலம் கிடக்கிறது, தலை துண்டாக கொலை செய்து விட்டார்கள். கையில் பணம் வந்து விட்டது. அதாவது ஏற்கனவே 25%, அதுக்கப்புறம் 75% இந்த பணத்தை வாங்கி ஏற்கனவே குழி தோண்டி வைத்திருந்திருக்கார்கள். இரவு நேரம் இது. அந்த பாடி எடுத்து அடக்கம் எல்லாம் செய்து விட்டுக் கொண்டு விட்டார்கள். இதெல்லாம் செய்த ஒரு 8 மணி நேரத்திற்குள்ளேயே மோனாவுடைய கணவர் 2 பேருமே ஒரு கடைக்கு போறார்கள். வீட்டுக்கு தேவையான பல அலங்கார பொருட்களை வாங்குகிறார்கள். புதிய மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வாங்குகிறார்கள். வீட்டுக்கு திரும்பி அவர்களுடைய வாழ்க்கை அமோகமாக நடக்குது. இன்னொரு பக்கம் இத்ரிஸுடைய குடும்பத்தினர்கள் அவரை காணவில்லை என்கிற ஒரு கவலைகள். இத்ரிஸுடைய மனைவி பாலிட்டிஷியன், சில நாட்கள் சொல்லாம போயிடுவாரு. அப்பெல்லாம் மொபைல் போன் எல்லாம் இருக்காது. 90s 93 காலகட்டம். வெளியில போனா ஒரு 4-5 நாட்களுக்கு அப்புறம் தான் திரும்புவாரு. யார் எங்க இருக்கிறாருன்னே தெரியாது. அந்த மாதிரி அந்த நம்பிக்கையில அந்த பெண் இருந்துட்டார். பட் 4-5 நாள் கடந்ததுக்கு பின்பு கூட இத்ரிஸ் வீட்டுக்கு திரும்பாத பட்சத்தில் அவர் போய் மலேசியா போலீஸில் வந்து கம்ப்ளைண்டை கொடுக்கணும். இந்த மாதிரி என்னுடைய கணவரை காணவில்லை, என்னுடைய கணவர் வரவில்லை. போலீசார்கள் அவரை தேடி இருக்கிறார்கள். மிகப்பெரிய பாலிட்டிஷியன். அந்த விவகாரம் அங்க இருக்கக்கூடிய மீடியா, நியூஸ் பேப்பர்களில் பிரபலமாக வர தொடங்குகிறது. மிஸ்ஸிங் இத்ரிஸ், தத்தோ இத்ரிஸ் இஸ் மிஸ்ஸிங். ஒரு சில மாதங்கள் கடந்ததற்கு பின்பு கூட அவரை எங்கேயுமே காண முடியவில்லை. இந்த இடத்தில்தான் ஜூலை 20, 1993 ஒரு லோக்கல் கசினோக்கு வெளியில ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை செய்த ஜூரா என்கிற நபர் பிடிபடுகிறார். ஜூராவை போலீசார்கள் கைது செய்து ஒரு இன்ட்ரோகேஷன் நடக்கும்போது அவர்கள் அடிச்சு மிரட்டும் போது ஜூரா பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் பேச தொடங்கி இருக்கிறேன். நீங்க எல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, இதெல்லாம் என்ன ஒண்ணுமே இல்லை, இதை விட எத்தனையோ மடங்கு பெரிய கிரைம் எல்லாம் நான் செஞ்சிருக்கேன், உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு 2 நிமிஷத்துல வெளியில வந்துருவேன். அப்போ அவர் பேசும்போது, மது போதையில் பேசும்போது, நாங்க ஒரு அரசியல்வாதியை கொன்று விட்டோம், எங்களை ஒண்ணுமே உங்களால் செய்ய முடியவில்லை,
அந்த அளவில் நாங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கிறோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய போலீஸார்களுக்கு தத்தோ இத்ரிஸுடைய அந்த விஷயம் ஞாபகத்தில் வருகிறது. இந்த மாதிரி காணவில்லை. இன்னும் ஆழமாக விசாரித்த போது அந்த நபருக்கு புரியவில்லை, உளறி விட்டார். நாங்கள் தான் கொன்னோம்னு சொல்லிட்டார். நான் கொன்னல, நான் அந்த அடக்கம் செய்யும் போது தான் அங்கே இருந்தேன். கொன்னது யாரு? மோனா ஃபண்டஸ் என்கிற இந்த பெண். மோனா ஃபண்டஸை ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும், லிவிங் விச் என்று பிரபலமாக இருக்கக்கூடிய பெண்மணி. உடனடியாக போலீசார்கள் மோனாவோட வீட்டுக்கு போறார்கள். மோனோட கணவர் 2 பேரும் வீட்டில் இருந்திருக்கிறார். போலீஸை பார்த்த உடனே ஓகே, பிடிபட்டு போனோம், எங்களுடைய கதை முடிஞ்சு விட்டது என்கிற ஒரு விஷயம். மோனோட கணவரை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். சிறையில் அடைக்கும் போது எதற்காக கொண்டீர்கள் என்று கேட்டபோது பணத்திற்காக நாங்கள் பண்ணிட்டோம். சரி, ஓகே. 8 ஆண்டுகள் வரை இந்த வழக்கு நடந்தது. 8 ஆண்டுகளுக்கு பின்பு நீதிபதி இந்த 3 நபர்களுக்குமே மரண தண்டனையை கொடுக்கிறார். அந்த மரண தண்டனையை கேட்ட உடனே நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஜூரா அண்ட் மோனாவுடைய கணவர். ஆனால் மோனா மட்டும் சிரித்துக் கொண்டே அந்த நீதிபதியை பார்த்து பேசிய வார்த்தை, ஐ வில் நெவர் டை, நான் எப்பவுமே சாக மாட்டேன். அங்க இருக்கக்கூடிய மக்கள், ஏற்கனவே நீங்க பார்த்தீர்கள்னா இந்த நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பல்வேறு விதமான செய்திகள் மோனாவை பற்றி வந்து கொண்டிருந்தது. மோனாவிடம் இருக்கக்கூடிய அந்த சூப்பர் பவர் எல்லாம் வைத்து மோனா இரவு நேரங்களில் சிறையை விட்டு வெளிவந்து விடுகிறார். வெளியே வந்துட்டு பல இது போன்ற பிளாக் மேஜிக் எல்லாம் செய்து சிறைக்கு சென்று விடுகிறார் என்கிற விஷயம். இதை யாருமே ஒபிஷியலாக உறுதிப்படுத்தவில்லை என்றால் கூட அங்க இருக்கக்கூடிய மக்கள் மோனாவுடைய கதைகளை இப்படித்தான் நம்பி வருகிறார். 8 வருடம் கழித்து 2001ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி மோனாவிற்கு தூக்கு தண்டனை கிடைப்பதற்காக ஒரு உத்தரவு. அதிகாலை 6 மணிக்கு இது கிடைக்கும். அன்னைக்கு இரவு போலீசார்கள் இந்த 3 கைதிகளிடம் போறார்கள். ஒரே சிறையில் ஒரே இடத்தில் தான் இந்த தூக்கு தண்டனை கொடுக்கணும். உங்களுடைய கடைசி ஆசை என்ன? கடைசி ஆசை மட்டுமல்ல, நீங்க ஏதாச்சும் சாப்பிடணும், ஏதாச்சும் நீங்க பார்க்கணும்னு நீங்க நினைச்சா கூட அதை நாங்க செஞ்சோம். கணவர், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு என்னுடைய நண்பர்களை மட்டும் பார்த்தால் போதும். ஜூராவும் அதே போன்று கூறிவிட்டார். அவர்களால் ஒண்ணுமே புரியவில்லை. அடுத்த நாள் காலையில தூக்கு தண்டனை கிடைக்க போகிறது. என்ன செய்ய முடியும்? மோனாவிடம் பேசும்போது மோனாவிற்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. எந்த தவறை நான் செய்தேன் என்கிற எந்த விதமான குற்ற உணர்வும் கிடையாது. ஜாலியாக இருக்கிறார். எந்த விதமான பயமும் கிடையாது, அச்சமும் கிடையாது. மோனா கேட்ட 2 விஷயங்கள். 1, என்னுடைய பெற்றோர்களை நான் சந்திக்கணும். 2வது, அவர்கள் வரும்போது என் வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு KFC சிக்கன் கடை இருக்கிறது. அந்த KFC சிக்கன் கடையில் போய் சிக்கன் பிரெஸ்ட், மார்பகம் பக்கம் இருக்கும் நெஞ்சு பகுதி, சிக்கன்ல இருக்கக்கூடிய நெஞ்சு பகுதி, அந்த சிக்கன் பிளஸ் எனக்கு அந்த பொட்டேட்டோ மேஷ், இங்க இந்தியாவிலலாம் அது கிடைக்காது. வெளிநாட்டில் நீங்க போய் KFC, மெக்டானல்ட்ஸ் எல்லாம் நீங்க போனீங்கன்னா அங்க இந்த பொட்டேட்டோ மேஷ் ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம் அங்க கிடைக்கும். கால்சோ என்றும் கூறுவார்கள், கால்ஸ்லோ என்று கூறுவார்கள், அதுவும் அங்க கிடைக்கும். அதுவும் இது போன்ற பொட்டேட்டோ மற்ற வெஜிடபிள்ஸ்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். அங்க கெச்சப் எல்லாம் கிடைக்காது. இங்க இந்தியாவில் கெச்சப் கிடைக்கும். அது எனக்கு வேணும். போலீசார்கள் ஷாக். அடுத்த நாள் காலையில இறக்கக்கூடிய பெண்மணி இப்படி நடந்து கொள்கிறார், எந்த விதமான பயமும் கிடையாது. அதே போன்று அவருடைய பெற்றோர்கள் வருகிறார்கள், பார்க்கிறார், KFC சிக்கன் வருது, KFC சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு உறங்கிறார். எந்த விதமான பயமும் கிடையாது. அடுத்த நாள் காலையில் மோனா, ஜூரோ அண்ட் அவருடைய கணவர் 3 பேருமே மேசையில நிற்கிறார்கள். ஒரு லிவரை இழுத்தால் தூக்கு தண்டனை. மணி காலை 5:59. 6 மணிக்கு அடுத்த 2-3 நிமிஷம் தான், 1 நிமிஷம் தான் இருக்கு. அப்போ 2 பேருமே அழுது கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க, கணவரும் ஜூரோ. இறப்பதற்கு முன்பு மீண்டும் ஒரு முறை இதே மோனா ஃபண்டஸ் கூறிய வார்த்தை, ஐ வில் நெவர் டை, நான் எப்பவுமே சாக மாட்டேன். லிவர் இழுக்கப்படுகிறது. 3 பேருமே
அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மரண தண்டனை கிடைத்து விடுகிறது. ஆனால் அந்த வார்த்தை ஐ வில் நெவர் டை என்கிற இந்த வார்த்தை இன்னைக்கும் அந்த சிறையில் அங்க இருக்கக்கூடிய போலீசார்களை, அங்க இருக்கக்கூடிய அந்த லிவரை இழுக்கக்கூடிய நபரை, அனைத்து நபர்களுமே ஒரு பயத்தில் வைத்திருக்கிறது. 23 ஆண்டுகளாகி. இந்த 23 ஆண்டுகளுக்கு பின்பு கூட இன்னைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் மோனா ஃபண்டஸ் அந்த கடைசி வார்த்தையை அதை கேட்டு, அந்த கதையை கேட்டு இன்னைக்கும் பயத்தில் இருக்கிறார். அப்போ அந்த மூட நம்பிக்கை, பிளாக் மேஜிக், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் எந்த அளவில் மனிதனுடைய மனதை, அவருடைய செயலை பாதிக்குது என்று நீங்க பாருங்க. அப்படி மோனா மிகப்பெரிய மந்திரவாதியாக இருந்திருந்தால் அவர் எஸ்கேப் ஆகியிருப்பார். அப்படி எல்லாம் தான் இருக்கும். எதுவும் நடக்கவில்லை. மோனா வாஸ் அ சிம்பிள் ஹியூமன். ஆனால் அவர் கடைசியில் கூறிய வார்த்தை, அவருக்கே இருந்த ஒரு நம்பிக்கை, நான் சாக மாட்டேன் என்கிற ஒரு நம்பிக்கை, அந்த வார்த்தையை கூறிய போது இன்னைக்கும் அங்க இருக்கக்கூடிய போலீசார்கள், அந்த சிறையில் இருக்கக்கூடிய நபர்கள், எப்பெல்லாம் அங்க இது போன்ற மரண தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது, இது போன்ற எக்ஸிகியூஷன்ஸ்கள் நடக்கிறதோ, மோனாவுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு ஞாபகத்தில் வருகிறது. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஞாபகத்தில் வருகிறது. இன்னைக்குள்ள கதை இங்கே முடிகிறது. நாளைக்கு மீண்டும் ஒரு கதை சந்திப்போம். இதே நேரம் 9 மணி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.